ஹாய் மக்களே, எல்லா நண்பர்களுக்கும் எல்லா மக்களுக்கும் இரவு வணக்கம். இந்த இரவு வணக்கத்தை தெரிவித்து கொண்டு என்ன ஒரு கருத்துன்னு பார்த்தீங்கன்னா, மக்களே, ஒரு முக்கியமான ஒரு நியூஸ், ஒரு முக்கியமான ஒரு கருத்தை இந்த நேரத்தில் நான் சொல்லி ஆகணும். அது என்ன கருத்துன்னு பார்த்தீங்கன்னா, மறக்க முடியாத நண்பர்களே, மறக்க முடியாத ஒரு பெரிய மிராக்கிள் ஒன்று அப்படியே எங்கள் அம்மா வாராகி செஞ்ச மிராக்கிள் சொல்கிறேன். மறக்க முடியாத ஒரு பெரிய மிராக்கிள் ஒன்று இன்றைக்கி நைட்டு, அதாவது நைட்டு நடந்தது. இது உண்மை நண்பர்களே. அது என்ன மிராக்கிள்னு பார்த்தீங்கன்னா, நண்பர்களே, நான் எப்போவுமே படுக்கும்போது, அதாவது படுத்து தூங்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் இயல்பாக பேசுகிற நண்பர்களே, இலக்கணமாக கூட நான் எப்போயுமே இயல்பாக நைட்டில் படுத்து தூங்குறேன்ல மக்களே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டும் படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி சொல்கிறது, நைட்டும் படுத்து தூங்கலாம்னு சொல்லிட்டு படுத்தேன். தூக்கமே வரல நண்பர்களே, தூக்கமே வரல, சுத்தமாக தூக்கம் வரல. என்னடா இது தூக்கம் வரலையே அப்படின்ட்டு ஒரு சின்ன யோசனை. சரி, என்ன பண்ணுறது, வாராகி அம்மனுடைய 1008 போற்றிடுதல்ல நண்பர்களே. வாராகி அம்மனுடைய 1008 போற்றி, எத்தனை 108 கிடையாது, 1008. இந்த 1008 போற்றி என்ன பண்ணேன், வச்சுட்டு நண்பர்களே, மொபைலில் அந்த 1008 போற்றி வச்சுட்டு மெதுவாக சவுண்டு வச்சுட்டு நான் வாடுகம்னு பத்துன்னு இருக்கிறேன். நண்பர்களே, நீங்கள் என்னென்னா சொல்லுங்கள். வாராகி அம்மன் நம்ம அம்மா சொல்கிறேன், அதாவது வாராகி அம்மனை கண் குளிர எங்கள் அம்மா வரதை நான் உணர்ந்த நண்பர்களே. இந்த 1008 போற்றி போயிட்டே இருக்குது. உடம்புக்கு மேலே ஒரு அபூர்வமான ஒரு வைப்ரேஷன், உடம்புக்கு மேலே அந்தளவுக்கு ஒரு வைப்ரேஷனு நண்பர்களே. நீங்கள் நம்ப காட்டிப்போங்க, நான் சொல்கிறது உண்மை நண்பர்களே. இந்த தலையில் எடுத்துன்னு இந்த தலையில் பிடிச்சின்னு அப்படியே இந்த தலையிலேருந்து அப்படியே ஒரு வைப்ரேஷன், அப்படியே இப்படி இந்த கைக்கு அப்படியே சலான்னு இப்படி வெளியே போன மாதிரி ஒரு வைப்ரேஷன் நண்பர்களே. இது மிராக்கிள். அந்த டைமில் என் சூழ்நிலையே இல்லை நண்பர்களே. அப்படியே எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு மயக்க நிலை, அதாவது ஒரு மயக்க நிலையில் இருந்தால் ஒரு மனுஷன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி நிலைமையில் நான் படுத்துன்னு இருந்தது உண்மை. வாராகி அம்மன் செஞ்ச மிராக்கிள் தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன் நண்பர்களே. அதுவும் இன்றைக்கி ராத்திரி பண்ண மிராக்கிள். எப்படி இந்த உச்சந்தலையிலேருந்து இந்த லெஃப்ட்டு ஹேண்ட் இருக்குது இல்லை, லெஃப்ட்டு கை, இந்த உச்சந்தலையிலேருந்து இந்த பக்கம் இந்த லெஃப்ட் சைடு அப்படியே அந்த கையிலேருந்து அப்படியே எகிரி குச்சி ஒன்றா எப்படி இருக்கும் ஒரு வைப்ரேஷனு, அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷனை காட்டினா எங்கள் அம்மா. அந்த வைப்ரேஷன் வந்ததுலேருந்து தூக்கமே வரல நண்பர்கள் எனக்கு. நீ நைட்டு ஃபுல்லாகவே தூங்கலை நான். இப்போ மணி 8 மணிலேருந்து ஒன்றும் தூங்கலை. டைம் பார்த்திங்கன்னா மணி 4 ஆக போகுது, விடிய காலம் 4 ஆக போகுது, ஒன்றும் கூட தூக்கம் வரல. சரி, இந்த ஒரு நல்ல ஒரு கருத்தை இந்த ஒரு நல்ல ஒரு பதிவை மக்களாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி ஆகணும். உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன் நண்பர்களே. இதுலேருந்து என்ன சொல்ல வேண்டிய ஒரு கருத்துன்னா, வாராகி என்ற அம்மன் அதான் வாராகி அம்மன் எப்படி சொல்கிறது, எத்தனையோ யூடியூப் சேனலில் நான் பார்த்துருக்குறேன். எத்தனையோ யூடியூப் சேனலு எத்தனையோ பேர் சொல்லி
வாராகி அம்மனுடைய கருத்தை வந்து சொல்லி நம்ம காதார கேட்டது வந்து உண்மை. அந்த கருத்து என்ன கருத்துன்னு பார்த்தீங்கன்னா, வாராகி அம்மன் வந்து ஆள் ஒரு மனுஷன் போலே, ஒரு பொம்பளை போலவே அந்த அம்மா வந்து பேசுவாங்க. அதே மாதிரி அந்த அம்மா வந்து நம்ம என்னென்ன பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து கண்காணிப்பாங்க. அதே மாதிரி மிராக்கிள் காட்டுற தெய்வம் வந்து வாராகி அம்மனை போல் வேறு எந்த தெய்வமே மிராக்கிள் காட்ட முடியாதுன்ட்டு நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா, என் லைஃப்பில் நண்பர்களே, என்னுடைய விஷயத்தில், என் லைஃப்பில், என் வாழ்க்கையில் ரியலாகவே வந்து ஒரு நாளும் ஒரு செகண்டும் நான் வந்து வாராகி அம்மனுடைய மிராக்கிளை வந்து அப்படி நான் பார்த்துன்னுக்கிறேன். அந்த அளவுக்கு அந்த அம்மா வந்து உச்சந்தாலிலேருந்து ஒரு வைப்ரேஷன் வந்து அப்படியே எகிரி வச்சு கீழே ஓடின மாதிரி உங்களுக்கு கம்ட்டாகி உங்களுக்கு எப்படி இருக்கும், தூக்கம் வருமா? அந்த மாதிரி வைப்ரேஷனை பார்த்துட்டு என்னால் தாங்க முடியாது இந்த வீடியோ போட்டுனுக்கிறேன் நண்பர்களே. எப்போ நான் சொல்கிறேன்னா, எல்லாரும் வாராகி அம்மனை வணங்குங்க. யாருக்கும் எந்த குறையும் வராது. எல்லாரும் நல்லா இருப்பீங்க. இதுதான் உண்மை. அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா அன்புக்கு கட்டுப்பட்டவள். இது உண்மை நண்பர்களே. நான் சொன்னாலும் சொல்ல கேட்டு தான் உண்மை. அந்த அம்மா வந்து அன்புக்கு கட்டுப்பட்டவள். அதிகாரத்துக்கு இல்லை. அதிகாரம், ஆணவம், திமிரு இதுக்கெல்லாம் கட்டுப்பட்டவள் கிடையாது எங்கள் அம்மா. அன்புக்கு முழுக்க அன்பு எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் வாராகி இருப்பா. இதுதான் உண்மை நண்பர்களே. அந்த மாதிரி நான் வாராகி நான் வாராகி வந்து கும்பிட ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா 7 வருஷத்துக்கு முன்னாடி கும்பிட ஆரம்பித்தேன் நண்பர்களே. 7 வருஷத்துக்கு முன்னாடி கும்பிட ஆரம்பித்தேன். இன்னும் கும்பிட்டு தான் இருக்கிறேன். அந்த அம்மாவுடைய ஒரு செயல், அந்த அம்மாவுடைய ஒரு ஒரு விஷயங்கள், அதே மாதிரி அந்த அம்மா பண்ணுற ஒரு மிராக்கிளை வந்து நான் பார்த்துன்னு தான் இருக்கிறேன். ரியலாக பார்த்துன்னுக்கிறேன் நண்பர்களே. ரீலாக பார்க்கல, ரியலாக பார்த்துன்னுக்கிறேன். ஏதோ என் மனசு தாங்கலை, நான் மற்றவங்கக்கிட்ட பொதுமக்களான உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம். அதுக்காக தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ண நண்பர்களே. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நண்பர்களே, என் நண்பர் ஒருத்தர் அவர் பேர் பார்த்திங்கன்னா குமரேசன். அவர் வந்து ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருக்கிறாரு. ஒரு வீடியோவில் 2 வீடியோ பண்ணியிருக்கிறாரு. அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இயேசுவுடைய சாங்ஸ் வச்சு ஒரு 2 வீடியோ பண்ணியிருக்கிறாரு. யூடியூப் வீடியோ. அந்த பாட்டு பார்த்திங்கன்னா, உனக்காக வாழ்கிறேன் நண்பர்களே, உனக்காக வாழ்கிறேன் அப்படின்ற ஒரு சாங். அந்த வீடியோ பார்த்திங்கன்னா அவருக்கும் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான் நண்பர்களே. ஓகே, பாய், குட் நைட்.